ரியாதில் உள்ள அசீசியா மற்றும் கலீதியா மாவட்டங்களில் வணிக அமைச்சகம், மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் மற்றும் சவுதி உணவு மற்றும் மருந்து ஆணையத்துடன் இணைந்து நடத்திய கள ஆய்வின் போது காலாவதியான குழந்தைகளுக்கான உணவுப் பொருட்களை மீண்டும் பேக்கேஜ் செய்து லேபிள் செய்து போலியான காலாவதி தேதிகளுடன் மறு விற்பனைக்காக வைத்திருந்த 8 டன்களுக்கும் அதிகமான கெட்டுப்போன பொருட்களை கண்டறிந்து 2 வேர்ஹவுஸ்களை மூடியுள்ளது. இவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்களில் பருப்பு வகைகள், மிட்டாய்கள் மற்றும் காஃபி உள்ளிட்டவை அடங்கும். மேலும் மோசடி செயல்களில் பயன்படுத்தப்பட்ட போலி காலாவதி தேதிகள் மற்றும் ரப்பர் முத்திரைகள் கொண்ட ஸ்டிக்கர்களும் அடங்கும். குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு சட்ட நடவடிக்கைக்காக அனுப்பப்பட்டுள்ளனர். வணிக மோசடி எதிர்ப்பு சட்டத்தின் கீழ் இதுபோன்ற குற்றங்களில் ஈடுபடுபவர்கள் மீது 3 ஆண்டுகள் சிறை தண்டனை, 1 மில்லியன் ரியால் வரை அபராதம் அல்லது இரண்டும் விதிக்கப்படும். வெளிநாட்டவராக இருந்தால் அவர் நாடு கடத்தப்படுவார். மேலும் இதுபோன்ற தகவல்களுக்கு சவுதி நியூஸ் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.